இது ரெட்ரோ தமிழ் மீடியா. இந்த யூடியூப் சேனலில் அபாக்கஸ் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2500 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த அபாக்கஸ் கணக்கிடுவதற்காக பயன்படுத்துகிறாங்க. தற்பொழுதும் இந்த நிலை தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த அபாக்கஸ் மூலம் கணக்கிடுவது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்குது. கணக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த அபாக்கஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கணக்கு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாகவே மாறிடும். கணக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். மேக்ஸில் கொஞ்சம் திறமையாக இருக்கிறவங்க பிளான் பண்ணுறதுல கொஞ்சம் திறமையாக இருப்பாங்க. யார் யார் எங்கெங்கே எப்படி என்ற மேனேஜ்மெண்ட் திறமையும் அவங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் கணக்கை நல்லா கற்றுக்கோங்க. உங்களுடைய டேலண்ட்டை டெவலப் பண்ணிக்கோங்க. பிளானிங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணிக்கோங்க. கணக்கு தெரியணுன்றதுக்காக 11th 12th காலேஜ் லெவலில் இருக்கக்கூடிய கடினமான கணக்குகள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத அவசியம் இல்லை. பேசிக்காக கூட்டல் கழித்தல் பெருக்கலில் மனக்கணக்கு போடுறவங்களே மிகப்பெரிய திறமைசாலி தான். அடுத்ததாக அபாகஸில் இருக்கக்கூடிய பாகங்கள் என்னென்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அபாகஸ் பொறுத்த வரையிலும் கணக்கீடு செய்வதற்கு பாசிகள் பயன்படுத்தப்படுறாங்க. பாசிக்கு இங்கிலீஷில் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ரோவில் 5 பாசிகள் அடக்கப்பட்டிருக்கும். மேலே ஒரு பாசியும் கீழே 4 பாசியும் அதாவது பீட்ஸும் இருக்கும். மேலே இருக்கிற ஒரு பாசி அதாவது ஒரு பீட்ஸ் அப்பர் பீட்ஸ் சொல்லுவாங்க. கீழே இருக்கிற 4 பீட்ஸ் லோயர் பீட்ஸ் சொல்லுவாங்க. இப்போது அப்பர் பீட்ஸுக்கும் லோயர் பீட்ஸுக்கும் நடுவில் ஒரு ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஆன்சர் பீம் சொல்லுவாங்க. எதற்காக இதை ஆன்சர் பீம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற பாசி அதாவது பீட்ஸை மேலே ஸ்க்ரோல் பண்ணி வரும்பொழுது அந்த ஃப்ரேம் அதாவது ஆன்சர் பீமை தொட்டு இருக்கும். அதுதான் கவுண்டிங் நம்பர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேலே அப்பர் பீட்ஸ் இருக்குல்ல, அதை கீழே மூவ் பண்ணி விடும்பொழுது அந்த ஆன்சர் பீமில் தொட்டுட்டு இருக்கும். அதை தான் நம்பர் அதாவது கவுண்டிங் நம்பர் சொல்லுவாங்க. அபாகஸில் நிறைய செங்குத்து கம்பிகள் இருக்கும். ஒவ்வொரு கம்பியிலையும் மேலே ஒரு பீட்ஸ் கீழே 4 பீட்ஸ் இருக்கும். இந்த செங்குத்து கம்பிகளை ராட்னு சொல்லுவாங்க. அபாகஸில் செங்குத்து கம்பிகள் நிறையா இருக்கும். அதில் பீட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த அபாகஸில் 15 கம்பிகள் இருக்குது. அதாவது 15 ராட் இருக்குது. சில அபாகஸில் 17 ராட் இருக்கும். இதில் 15 ராட் அதாவது கம்பிகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த கம்பிகள் எல்லாமே ரைட்டில் இருந்து லெஃப்ட்டை நோக்கி டெசிமல் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கம்பி அதாவது ராட் இது 1, ரெண்டாவதாக இருக்கக்கூடியது 10, மூணாவதாக இருக்கக்கூடியது 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். அதே மாதிரி லெஃப்ட்டை நோக்கி ஒவ்வொரு செங்குத்து கம்பிகளும் டெசிமல் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆணிமணி சட்டம் அதாவது அபாகஸில் இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சால் மட்டுமே தான் கவுண்டிங் நம்ம கரெக்டாக செய்ய முடியும். கால்குலேஷனும் சரியாக புரிந்து கொண்டு செய்ய முடியும். அபாகஸை சுற்றி ஒரு ஃப்ரேம் அதாவது அவுட்டர் இருக்குது. அது பேர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இதுவரையும் நீங்கள் நிறைய டைப் அபாகஸ் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி ஒரு அபாகஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த அபாகஸ் பார்வையற்றவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட அபாகஸ். இதுவரையும் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தது ஜன்னல் மாதிரி இருக்கக்கூடிய அபாகஸ் தான் பார்த்துருப்பீங்க. 2 சைடும் இந்த பீட்ஸை மூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் ஒரு பக்கம் மட்டும்தான் பீட்ஸ் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்போசிட் சைடு வந்து பாக்ஸ் மாதிரி ஃப்ரேமை கவர் பண்ணியிருக்கோம். இங்கே அபாகஸோட வெளித்தோற்றம் மட்டும் மாறி இருக்கு. மற்ற எல்லா ரூல்ஸும் ஒன்று தான். அடுத்ததாக அபாகஸோட டெசிமல் பாயிண்ட் எப்படி மாறும் என்பதை பற்றி பார்க்கலாம். கணக்கு அல்லது ஒரு நம்பரை எழுதுகிறோம் அப்படின்னாலே அதோட ஸ்தானம் தான் நமக்கு முக்கியம். ஒரு நம்பரோட வேல்யூ அதை ஸ்தானத்தை பொறுத்து தான் மாறும். 1, 10, 100ன்னு வரும்ல, இந்த ஸ்தானத்தை தான் நான் சொல்கிறேன். ரைட்டில் இருந்து லெஃப்ட்டை நோக்கி எழுதக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்கும் அதோட டெசிமல் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இதில் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி. கணக்கு மற்றும் எண்களை நம்ம எழுதும் பொழுது இந்த டெசிமல் வேல்யூவை நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒரு நம்பரோட வேல்யூ என்னன்னு தெரியும். அபாகஸில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ராட்லேருந்து லெஃப்ட் நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு ராட்ஸுக்கும் என்ன டெசிமல் வேல்யூ என்பதை இந்த இமேஜிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய அபாகஸோட டெசிமல் பாயிண்ட் எல்லாமே ஒரு எண்ணையும் இன்னொரு எண்ணையும் கூட்டி அதாவது ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு கூட்டலை மட்டும் ஆன்சர் மட்டும் இந்த அபாகஸில் போடுறதுக்கான மெத்தடு. இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது பார்வையற்றவர்கள் நிறைய பயன்படுத்தக்கூடிய மெத்தட். என்னென்னா, ஒரு எண்ணையும் இன்னொரு எண்ணையும் கூட்டணும்னு சொன்னேன்ல, அந்த 2 எண்ணையும் ஒரு நோட்டில் நாம் எழுதிப்போம். பார்வையற்றவர்கள் நோட்டில் எழுத முடியாத சுச்சுவேஷனில் இந்த ஒரு அபாகஸ் ஃப்ரேம்லையே லெஃப்ட்டில் ஒரு எண்ணோ ரைட் சைடில் ஒரு எண்ணோ ஃபஸ்ட்டு எழுதிப்பாங்க, அதாவது போட்டுப்பாங்க.
அதுக்கப்புறம் தான் கூட்டலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கூட்ட வேண்டிய 2 எண்களையும் ஒரே அபாகஸில் போடணுன்னா அதோட டெசிமல் பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். இதுவரையிலும் ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அபாகஸ் கற்றுக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் அபாகஸ்னால் எப்படி இருக்கும், அதோட பாகங்கள் என்ன, இதோட டெசிமல் பாயிண்ட் என்ன என்பதை பற்றி முழுமையாக பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரெட்ரோ தமிழ் மீடியா.